Hello viewers, welcome to iTaste. இன்றைக்கி நான் ஒரு தாய் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இருக்கிறது ரத்னபுரையில். ரத்னபுரா அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவில் இருக்குது. கொழும்புலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் பை ரோடு டிஸ்டன்ஸில் இருக்குது. தாய் ஃபுட் இந்த ஊரில் மட்டும் ஏன் கொஞ்சம் ஃபேமஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ரத்னபுரா அப்படிங்கிறது ஜெம் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். பக்கத்து கிராமங்களில் பெரிய அளவில் மைனிங் பண்ணி ஜெம்ஸ்டோன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஊர் இது. 70s 80s 90s இந்த காலகட்டத்தில் தாய்லாண்டிலேருந்து இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் வாங்கிறதுக்காக நிறைய பையர்ஸ் வந்தாங்களாமா. ஸோ அவங்க வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் தங்கிறதுக்கு வரும்போது கூடயே அவங்களுக்காக சமைக்கிறதுக்கு குக்ஸையும் கூட்டிகிட்டு வந்தாங்களாம். ஸோ இந்த குக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு லோக்கலில் இந்த மக்கள் வந்து ஹெல்ப்புக்கு இருந்தனால அவங்க அப்படியே இந்த தாய்லாந்து ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்ட்டு கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் தனி ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் ஒரு 4-5 ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஹோட்டல்ஸ்லாம் தாய் ஃபுட்டில் ஸ்பெஷாலிட்டிஸ். இங்கே வந்து தாய் ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்ப்ளீட்டாக அவங்க தாய் ஃபுட் ஸ்டைல்லையே எல்லா டிஷ்ஷஸும் இருக்கும். இது ஒரு ஃபேமஸாக இந்த ஊரில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு தாய் ஃபுட்டு ஹோட்டல் ஒன்று. சின்ன இடம்தான், ஒரு 2 டேபிள் 3 டேபிள் தான் இருக்குது. பட் இங்கே வந்து டேக்அவே அதிகம். லோக்கலில் இருக்கிறவங்கலாம் ஃபோன் பண்ணி டேக்அவே ஆர்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ வாங்க இங்கே இருக்க ஃபேமஸான டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸ்டீம் ரைஸ் சொல்லுவாங்க. ஸ்டீம் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ், devil chicken, devil prawn, chicken by Kao Pao, cuttlefish fish by Kao Pao, prawns by Kao Pao. இந்த தாய் ஸ்டைலில் தாய் ஸ்டைல் vegetable chopsy, egg vatagalu, prawns with egg vatagalu, chicken vatagalu, tom yum soup, Thai soup, Thai yum spicy, prawns or chicken and cuttlefish. Chopsy rice, mixed chopsy rice. இது என்னது? சிக்கன் பை. சிக்கன் பை Kao Pao. பை Kao Pao. இது ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை. தாய் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை வித் ரெட் சோஸ். கங்குன். கங்குன் அப்படிங்கிறது என்னது? தனி இலையா? ஆமாம், கீரை மாதிரி. கீரை மாதிரி ஒரு கங்குன் சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ் பேர். ஓ சரி சரி. அது வந்து இந்த தாய் ஸ்டைலில் செய்கிறது. தாய் கார்லிக் சில்லி மிக்ஸ் எல்லாமே தாய் ஸ்டைல் இல்லையா? இன்றைக்கி நம்ம ஒரு தாய் ஸ்டைலில் சாப்பிட போகிறோம். ஒரு தாய் ஸ்டைல் லஞ்ச். ஸோ இது வந்து சிக்கன் Kao Pao. இது ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி ரெட் சாஸில் போட்டுருக்காங்க. இது ஒரு டிஷ் ஒன்று. அதே மாதிரி இது வந்து கங்குன் கார்லிக் சில்லி மிக்ஸ். இது அதோட சாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லம்பா சாஸ்ன்னு இது பேர். இது வந்து ஃபுல்லாக தாய்லாந்து ஸ்டைல் இது. ஸோ அவங்க எல்லா ஃபுட்டுக்கும் இந்த லம்பா சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி இது வந்து சில்லி பேஸ்ட். இது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ். இது ஸ்டீம் ரைஸ் பாஸ்மதியில். சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு.
சிக்கன் பை கபாவ், எல்லாத்துலேயும் அந்த சாஸ் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. சாஸோட யூசேஜ் நிறையா இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாலாம் இல்லை. இது வந்து ஃபிஷ். இது டொமேட்டோ சாஸ், இந்த சோயா சாஸோட ஃப்ளேவர் நல்லா இது தெரியுது. Imported Thai sauce. Thailand special sauces import பண்ணி அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தாய்லாண்ட்லேருந்து ஸ்பெஷல் சாஸஸ் இம்போர்ட் பண்ணி அந்த சாஸை இந்த ஃபுட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம. ஸோ அதான் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் தருது. கங்குன் இன்னும் அதே மாதிரி தான் சாஸில் போட்டு நல்லா சாட்டே பண்ணியிருக்காங்க. அந்த சாஸோட ஃப்ளேவர் இதுலேயும் நல்லா தெரியுது. இந்த ரைஸோடு சாப்பிடும்போது அந்த போத் அந்த ஸ்வீட் அண்ட் ஸ்பைசினஸ் நல்லாவே தெரியுதுன்னு வைங்களேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக காரம் வேணும்னா நம்ம இந்த லம்பா சாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சரி, நான் அந்த லம்பா சாஸ் ஆட் பண்ணியிருக்குது. இப்போ பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. புளிப்பாக அப்படியே டேஸ்ட்டே மாறுது இப்போ ஊற்றணுன்னு. ஸோ டேஸ்ட்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக அந்த தாய் ஸ்டைல் ரைஸும் சரி, ஃபுட்டும் சரி, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபிஷ்ஷை அந்த ஹோட்டல்லேருந்து டேக்அவே எடுத்துகிட்டு வந்தோம். இதை வந்து கரோப்பா ஃபிஷ் அப்படிங்கிறாங்க. அதாவது கரோப்பா ஃபிஷ்ஷை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி தாய் சில்லி சாஸ் அதுக்கு மேலே ஊற்றிருக்காங்க. இந்த ஃபிஷ், அந்த ஃப்ரையான ஃபிஷ் வந்து அந்த சாஸை நல்லா உறிஞ்சி ஒரு ஸ்பைசி ஸ்வீட் ஃப்ளேவர் ஒன்று தரும். ஸோ இந்த டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. பார்க்கலாம், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அந்த சாஸ் டாப்பிங் நல்லாவே தெரியுது. நல்லா அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்குது. சாஸும் நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது. இந்த டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சாஸ் தான். அதே மாதிரி இந்த லம்பா சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட் அப்படியே கொஞ்சம் டிஃபர் ஆகுது.